இந்த மாதத்துக்குள்ள வாடகை இது கரண்ட் பில்லு. 2 மாதம் கழிச்சு தான் கரண்ட் பில்லு. ஆமாம் ஆமாம். எப்போ போனாரு? இன்னைக்கு தானே நேத்தா? இப்போ நான் வந்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால போறான். நான் சொல்ல ரத்து பண்ணிட்டு போயிடலான்னு சொல்லிட்டான். நாளானைக்கு அந்த கோட்டை வேற பிரிச்சு போடுறதுக்கு ஆள் வருது. அவன் எங்க போவ அந்த வீட்டில ஆனா போய் பார்த்து கூப்பிட்டு வர சொல்லுங்க. சொல்ல கொஞ்சமாவது கொஞ்சம் புரியுதுல. நான் அதுதான் சீக்கிரம் வந்தேன். நம்ம ஜல்லிட்டு போனான். அன்னைக்கு வந்துட்டு இறக்கிட்டு போனான். நீங்க அட்டையை தாங்க நான் குறித்து கொண்டு வாங்க கொடுத்துறேன். சரி பணம் வந்துட்டு போனீங்களாம். அது போன் பண்ணி என்ன உடனே வர சொன்னாவ. நான் வர்றதுக்குள்ள நீங்க வந்துட்டிய. அப்படி எத்தனை மணிக்கு வந்தாரு? காலைல காலைல எத்தனை மணிக்கு? இப்போ 9 மணி 9:30 இருக்கும். சரி உங்க அம்மா அங்கே இருக்க வேண்டியதுதானே, போயிட்டு வர வேண்டியதுதானே. அவன் குறிச்சு வந்து கொடுத்துட்டு போறேன். அட்டையை கொடுங்க. ஏத்தி விட்டு 104 ஏத்தி விட்டாச்சு. ஓகே சார். 107 சார் 104. அதான் 104 ஏத்தி விட்டாச்சு. 103 அமௌண்ட் வந்திருக்குண்ணே. ஓகே சார் ஓகே சார் தேங்க்யூ சார். சரி சரி கொடுத்தாச்சு. அந்த நம்ம வந்து சாமியார் போனாலும் நம்புறோம். கார்டு கொடுத்துறேன். மதான் ஞாபகம் எடுத்து வச்சுக்கங்க. கார்டு கொடுத்தாச்சு. ஜிபி கார்டு. காடை பத்திரமா காடை பத்திரமா அதான் மெயின். ஆமா போயிட்டு வரோம். அந்த கரண்ட் பில்ல நம்பி எழுதி கொடுத்துட்டேன். சொன்னியா உணரலாமே. இன்னைக்கு வந்து வந்தானே ஈபிக்காரன் கரண்ட் ரீடிங் எடுக்க. என்னதான் பாத்துட்டு போன நீ எழுதி வச்சிருந்தாவ. இன்னைக்கு இங்க வந்திருக்கான் கரண்ட் ரீடிங் எடுக்க. அங்க போய் அப்போட்டு கடை அங்க போய் கேக்குறதுக்கு யாருது எப்படியாவது பறிச்சு பார்த்துட்டு போமா. நாளைக்கு கேட்க